தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் ஆவின் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரென் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்திங்கு என் கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று பாண்டிய அரசவையில் பாண்டிய மன்னன் தந்த தவறான தீர்ப்பினை அவனுக்கு பாடம் கற்பித்து நீதியை நிலைநாட்டி கற்பிற்கு இலக்கணமாகவும் திகழ்ந்தவள் கண்ணகி. இது மட்டுமல்லாமல் ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் இன்னும் பல்வேறு விடயங்களை நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார் இளங்கோவடிகள் அவர்கள். சிலம்பு மட்டுமல்லாமல் ஐம்பெருங்காப்பியங்கள் அனைத்திலும் பல கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன. ஆனால் அவற்றில் நல்லவை எவை தீயவை எவை என்று அன்னப்பறவை போல் நாம் தான் பகுத்தாய்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் எண்ணினிய தமிழ் வணக்கம். கண்ணகி மதுரையை எரித்தாள் என்று பொதுப்படையாகவே கூறுகிறோம். ஆனால் அவள் அங்கு இருந்த சாதாரண பொதுமக்களையுமா எரித்தாள்? இல்லை இல்லை, அவள் அந்த தீக்கும் வழி அனுப்பி சொல்லுகிறாள். கேளுங்கள். பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் குழவி மூத்தோர் எனும் இவை கைவிட்டு தீத்திரையோர் பக்கமே சேர்க என்கிறார் கண்ணகி. அப்படி என்றால் யார் யாரிடமெல்லாம் நீ எரியாதே என்று கூறுகிறார்? பசுக்கள், பெரியவர்கள், பத்தினி பெண்கள், அறம் செய்தவர்கள், குழந்தைகள், இவர்கள் வீட்டிலெல்லாம் எரியாதே, நீ தீமை செய்தோர் வீட்டில் சென்று எரி என்று அந்த தீக்கும் வழி சொல்லி அனுப்பியவள் என் தலைவி கண்ணகி. சரி, கண்ணகி மட்டும்தான் காப்பியத்திற்கு தலைவியா? அதற்கு மாதவியும் ஒருபோதும் குறைந்தவள் அல்ல. தன் கணவனுக்கு ஏற்பட்ட அநீதியால் ஒரு முளையை அறுத்தெறிந்து மதுரையே எரித்த கண்ணகி போல் தன் இரு முளைகளையும் அறுத்தெறிந்திருக்க முடியும் மாதவியால். ஆனால் அந்த முளை பால் தர மணிமேகலை என்னும் செல்வத்தை விட்டு சென்றிருந்தான் கோவலன். அவள் மாதவி, அவளும் துறவரம் பூண்டு தன் மகளை வளர்த்து அவளையும் துறவரத்தில் செலுத்தி அவளால் இந்த சமூகம் நன்மை பெற வேண்டும் என்று எண்ணினாள். சரி, மணிமேகலையிலிருந்து நாம் கற்க தவறியது என்ன? அட்சய திருதியை நாள்தான். அட்சய திருதியை என்றாலே பொன் பொருள் வாங்கி சேர்ப்பது என்றுதானே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மணிமேகலா தெய்வத்தின் அருளால் அந்த மணிப்பல்லவ தீவில் கோமுகில் என்ற குலத்திலிருந்து அட்சய பாத்திரம் கிடைத்ததும் மணிமேகலைக்கு அப்படி ஒரு அட்சய திருதியை நாளில்தான். அதில் கிடைத்த அல்ல கிடைத்த உணவை அவள் பசியால் வாடிய பலருக்கும் உணவளித்து மகிழ்ந்தாள். இது வல்லவா நாம் மணிமேகலையிலிருந்து கற்க வேண்டிய பாடம். இவை இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. மூன்றாவதாக ஐம்பெரும் காப்பியங்களில் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி என்றாலே சீவகனா 8 பெண்களை மணந்து கொண்டான். அதன் பிறகு அரியணை ஏறினான். அதன் பிறகு துறவரம் சென்று விட்டான். இதுதான் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் இது மட்டுமல்ல. காதல் நயங்களை கூறி பலதார மனங்களை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை. அதை தாண்டி சீவக சிந்தாமணியில் என்ன இருக்கிறது? அரசியல் நுணுக்கங்களும் சமூக நீதிக்கான கோட்பாட்டும் சீவக சிந்தாமணியில் இருக்கிறது. குறிப்பாக ஏமாங்கத நாடு என்னும் நாட்டில் சச்சந்தனன் மற்றும் விசையை ஆகியோருக்கு மகனாக பிறந்தவன் சீவகன். ஆனால் அந்த சச்சந்தனின் அரசவையில் இருந்த கட்டியங்காரனின் சூழ்ச்சியால் அந்த சச்சந்தனனே கொல்லப்பட்டான். கட்டியங்காரன் ஆட்சிக்கு வந்தான். சாதி வேறுபாடு நாட்டில் தலைவிரித்து ஆடியது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு விசையை அந்த என்னும் ராணியின் தந்திரத்தாலும் அவளுடைய திட்டங்களாலுமே மீண்டும் சீவகன் ஆட்சிக்கு வந்தான். ஒரு பெண் அரசியலில் எவ்வளவு முக்கியமான வேடம் புரிகிறாள் என்பதை இந்த காப்பியத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் சீவகன் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைவருக்கும் சமமான கல்வி, சாதி வேறுபாடின்றி பதவிகள். இது மட்டும் அல்லாமல் அனங்கமாலை என்ற ஒரு தாழ்ந்த குல பெண்ணாக இருந்தாலும் தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம் என்பது என் நாட்டில் இல்லை. அவளுடைய திறமையை பாராட்டி அவளுக்கு ஒரு நாட்டிய பள்ளியும் கட்டினான். இது வல்லவா ஆட்சி. இது மூன்றாவது ஐம்பெருங்காப்பியம் சீவக சிந்தாமணி. நான்காவது வளையாபதி. வளையாபதியில் பூம்புகார் என்னும் மாநகரில் வைர வியாபாரியாக இருக்கிறார் நவகோடி நாராயணன். நவகோடி நாராயணனுக்கு 2 மனைவிகள். முதல் தார மனைவி தன்னுடைய சாதியிலேயே, 2ஆம் மனைவி வேறொரு சாதியில். அவன் முதல் மனைவியை பிரிந்து 2ஆம் மனைவியின் வீட்டில் வாழ்ந்து வருகிறான். அவர்களுக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது. பின்பு
ஊராரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தாங்க முடியாமல், சாதிக்காரர்களின் வஞ்சக சொற்களை கேட்க முடியாமல் அவன் மீண்டும் முதல் மனைவியுடன் சேர்ந்து வாழ்கிறான். பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய இரண்டாவது மனைவியின் மகன் அவனை தேடி வரும் பொழுது, இல்லை, இவன் என் மகனே இல்லை என்று கூறுகிறான். அப்பொழுதும் அங்கு கேள்விக்குள்ளாவது அந்த இரண்டாவது மனைவியின் கற்பும் அவளுடைய சாதியும் தான். ஏனால் நவகோடி நாராயணன் அங்கு பேச்சுக்குள்ளாகவில்லை. அதனால் அந்த காளி தேவியே வந்து சாட்சி சொன்னதால் மட்டுமே அங்கு நியாயம் நிலைநாட்டப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரும் அமைதியாகவே இருந்தனர். இதனால் நமக்கு தெரிய வரும் பாடங்கள் என்னென்ன? கண்ணகியின் தீ அவளுக்கான சுயநல தீ அல்ல. இனி ஒருபோதும் எந்த பெண்ணுக்கும் அப்படி நடக்கக்கூடாது என்பதற்கான சமூக நீதி அது. இரண்டாவது, இங்கு கேள்விக்குள்ளாகப்பட்டது பரத்தையர் குலத்தில் பிறந்த மாதவியின் ஒழுக்கம். ஆனால் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியது கோவலனின் கற்பு. மூன்றாவது, அட்சய திருதியை என்பது பொன் பொருள் வாங்கி சேர்ப்பதற்கான நாள் மட்டும் அல்ல. நாம் அன்றைக்கு அட்சய பாத்திரம் எப்படி மணிமேகலை கிடைத்ததோ அப்படி நல்ல பல செயல்களை செய்தால் நன்மை நமக்கு பெருகும். நான்காவதாக என்ன தெரிய வருகிறது? சீவகன் என்பவன் 8 பெண்களை மணந்தான் என்பதை நாம் அதிலிருந்து பாடமாக இருக்கக்கூடாது. அவனுடைய சமூக நீதி கோட்பாடும் அவனுடைய தாய் விசையின் ராசதந்திரமும் தான் இருக்க வேண்டும். ஐந்தாவது, வளையாபதியில் நாம் தெரிந்து கொள்வது, நவகோடி நாராயணன் உயர் சாதியில் உள்ளவனாக இருப்பதனாலும் ஆணாக இருப்பதனால் மட்டுமே ஊரார் அனைவரும் வாயை மூடிக்கொண்டு நின்றனர். காளி தேவி வந்துதான் சாட்சி கூறினார். அதே போல் இன்றைய உலகிலும் நாம் பல இடங்களில் அமைதியாக இருக்கிறோம். நாம் தேவையான இடங்களில் நாமே இந்த கலியுக காளியாக உருவெடுத்தால் மட்டுமே நியாயம் இங்கே நிலைநாட்டப்படும். இப்படி 50 காப்பியங்களில் 5வது காப்பியத்தை விட்டுவிட்டேன் என்று நினைக்கிறீர்களா? 5வது காப்பியம்தான் குண்டலகேசி. அதை நான் மறந்து விட்டுவிடவில்லை, உங்களுக்காக விட்டு செல்கின்றேன். இப்படி 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், சைவ காப்பியங்கள், சமண காப்பியங்கள் என பலவற்றிலும் பல கருத்துக்கள் இருக்கின்றன. நல்ல கருத்துக்கள், தீய கருத்துக்கள் என. அவற்றை நாமே அன்னப்பறவை போல் ஆராய்ந்து நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். வரலாறு முக்கியம் அமைச்சரே.